ஆன்டி யூஎஸ் ஆன்டி இஸ்ரேல் ப்ரொட்டஸ்ட் பாகிஸ்தான்ல ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. அது ஃபார் ரைட் கட்சி பாகிஸ்தான்ல சொல்லக்கூடிய தெஹ்ரிக் ஐ லபாக் லபாக்கியா. ஸோ அப்படி ஒரு கட்சி இருக்குது. எனக்கு வாயில வரல, கரெக்டா பேர் கொஞ்சம் கரெக்டாக வரல. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பஞ்சாப் ரீஜியன்ல, பாகிஸ்தானோட பஞ்சாப் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி. ஸோ இப்போ இந்த பார்ட்டி ஆளுகின்ற அரசாங்கத்தை எதிர்த்து கண்டிச்சு நீங்க பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலிட்டையும் அமெரிக்காட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா சாஷ்டாங்கமாக வித்துட்டீங்க எங்களே அப்படிங்கிறது போல பயங்கரமான குற்றச்சாட்டுகள், அடிதடி கலவரங்கள் போயிருக்கு. இரும்பு கரம் கொண்டு அடக்குனதுனால இந்த பஞ்சாப் ப்ராவின்ஸ்ல வந்து பண்ணா 36 நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க மக்கள் அப்படிங்கிற போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ப்ரொட்டஸ்ட் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கதா சொல்றாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு போர் அப்படிங்கிறது பாகிஸ்தான்னால செய்ய முடியாது. அவங்களுக்கு உதவிகள், ஆயுத உதவிகள், மற்ற உதவிகள் இராணுவத்துக்கு வருது அப்படின்னா மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழக்கூடிய விதத்துல ஏற்புடையதா இல்லை பாகிஸ்தான். ஸோ அவங்களுக்கான நிலைமைய கரெக்டாக வச்சுக்கிட்டா தான் பாகிஸ்தானோட இராணுவம் நினைக்காது செய்ய முடியும். சிவிலியன்ஸை தொழில் கூட மதிக்காம பூரா செலவும் இராணுவங்களுக்கே நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் அந்த பணங்கள்லாம் வருதுன்னா வெளிநாடுகள் இன்வெஸ்ட் பண்ணி பணக்கார இராணுவமா மாறி இருக்கக்கூடிய பாகிஸ்தான் எப்படி மக்களுக்காக சேவை செய்வாங்க அப்படிங்கிற போல இருக்கு இல்லையா? ஸோ மக்கள் வெர்சஸ் இராணுவமா என்னைக்கு இது மாறப்போகுது அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. மிக பெரும் அளவில் பிரச்சனைகள் வெடிக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல இப்படி இருக்கும் சமயத்துல தாலிபான்கள், ஆப்கானிஸ்தானோட தாலிபான்களோட ஸ்போக் பர்சன் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க தரப்பு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பிரச்சனை முடியுதுன்னு சொன்னா தாக்குதல்கள் சில இடங்கள்ல நடந்துக்கிட்டு தான் இருக்கு. நடக்குது ஸ்டாப் ஆகுது, நடக்குது ஸ்டாப் ஆகுது அப்படிங்கிறது போலதான் இருக்கு. இப்போ இந்த தாலிபானோட ஸ்போக் பர்சனான முஜாஹின் அவர்கள் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் என்ன வந்திருக்குன்னா, பாகிஸ்தான் தீவிரவாத தாக்குதல்களை ஈரான்ல நடத்துறாங்கோ, ரஷ்யாலே நடத்துறாங்கோ. இது போல பாகிஸ்தான் பல நாடுகள்லையும் இந்த பிராந்தியத்துல தீவிரவாத தாக்குதலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இந்த ISIS-K பிரிவு இருக்கிறாங்க இல்லையா, நேர இந்த சிரியா, ஈராக்கு, ஸோ இந்த ஏரியா, இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள்ல அவங்க சொல்றாங்க. ஏன்னா இங்கெல்லாம் அவங்க ஆப்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரிவில் இருக்கக்கூடிய நபர்களை ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்ததுக்கு அப்புறமா என்னப்பா ஈரான் அட்டாக் பண்ணுமா, இந்த செட்டு பேட்ச் கிளம்பி போங்க ஈரானுக்கு, ஏன்பா நீ இந்தியாவுக்கு பண்ணுமா போங்க இந்தியாவுக்கு, ஏன்பா நீ போன்மா ரஷ்யாவுக்கு போ அப்படிங்கிறது போல பாகிஸ்தான் தீவிரவாதிகளை ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது மிக பெரும் பிரச்சனையா இருக்கு இந்த பிராந்தியத்தில் அப்படிங்கிறது போல தாலிபான்கள் தரப்பு வந்து பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த தீவிரவாத தேசத்தை அடக்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய நாடுகள்லாம் ஒன்றிணைவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா இப்போ மிடில் ஈஸ்ட்ல அமைதி வந்துருச்சு. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மிடில் ஈஸ்ட் வந்து கிளம்பியும் போயாச்சு, அமைதி ஏற்படுத்திட்டாரு. இந்த பீஸ் சமிட், கிராண்டான ஒரு சமிட் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. பைடன் அவர்களோட அரசாங்கம் எதை செய்ய தவறிச்சோ, இந்த அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஒற்றுமை, அமெரிக்காக்கான ஆதரவு நாடுகள் அதை காட்ட தவறுனாங்களோ இப்போ மிடில் ஈஸ்ட் வச்சு ட்ரம்ப் அவர்கள் காமிச்சிருக்க. இது மிக பெரும் அளவில் வெற்றிகள். இப்போ ரஷ்யாவோட நட்பு நாடுகள் இப்போ அது போல ஒரு மாநாடை கூப்பிடுவாங்களா? ரஷ்யாவோட நட்பு நாடுகள், ஆதரவான நாடுகள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னன்னா மிடில் ஈஸ்ட் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட் முழுவதும் இல்லை, பல நாடுகள், மிடில் ஈஸ்ட் அப்புறம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், இதெல்லாம் அர்மேனியாவோட பெஷிஷ்கியான் அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருந்தாரு. பல விஷயங்கள் ஈரான் தரப்பு கிளியராக சொல்லிட்டாங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிராந்தியத்தில் இஸ்ரேல் இருக்கிறதுங்கிறது கேன்சர் கட்டி மாதிரி, அதெல்லாம் நாங்கள் என்னைக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், அதை நம்ம எலிமினேட் பண்ணி தான் ஆகும், இது எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. ஏன்னா எஜிப்டு, ஜோர்டனு, சவுதி, UAE, பெஹ்ரின்னு இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், அரபுலக நாடுகள்லாம் பெரும் அளவில் அக்செப்ட் பண்ணிட்டாங்க இஸ்ரேலை. ஆபிரகாம் அக்காட்சியில் தான் கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது போல பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு ஈரான் தரப்ப எங்களோட நிலைப்பாடு இப்படித்தான் அப்படிங்கிற அவங்க தரப்பு வந்து கிளியரான ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பீஸ் சமிட் நடக்க கொஞ்சம் மணி நேரங்களுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் வந்து இறங்கினோடனே எஜிப்ட் கேபிட்டல் கேரியோ இருக்கு இல்லையா, ஸோ அந்த பகுதியில் அம்யூனிஷன் டிப்போன்னு பண்ணால் மேசிவாக வெடிச்சிருந்திருக்கு. இந்த பீஸ் சமிட் நடக்கிற அந்த டைம்ல வந்து பண்ணால் வெடி விபத்துகள்லாம் நடந்திருக்கு. ஒரு ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருந்துச்சு, பட் ஆனால் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி அந்த மிலிட்டரி ஃபெசிலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து தீயெல்லாம் அணைச்சதுக்கப்புறமா இந்த பீஸ் சமிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நடிச்சு முடிச்சிருக்கிறாங்க எஜிப்டில். இதில் பல நாட்டு தலைவர்கள், கனடா, பிரான்ஸு, ஜெர்மனி, நம்ம சொன்ன மாதிரி அர்மேனியா, அசர்பைஜான், பலரும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்ட்டிசிபேட், பாகிஸ்தான், ஸோ பலரும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் ஒரு மனதாக வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்டில் நம்ம கடைசியாக ஒரு
பேச்சுவார்த்தை பீஸை கொண்டு வந்தாச்சு அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் தரப்பு. ஏன்னா ட்ரம்ப் அவர்களோட ஸ்டேட்மெண்ட் மட்டும் பார்க்கல, பல தலைவர்கள் பேசியிருப்பாங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு. ட்ரம்ப் அவர்களோட ஸ்டேட்மெண்ட் மட்டும் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா கிளியராக தெரிஞ்சிடும். இந்த ரூமில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த மீட்டிங் நடந்தது இல்லையா, ஸோ அதில் இந்த ரூமில் இருக்கக்கூடிய எல்லாருமே நண்பர்கள் தான். ஆனால் கப்புள் ஆஃப் நபர்களை தவிர, அதாவது சில நபர்கள், 1-2 நபர்களை தவிர, நான் அது யாருன்னு சொல்லியெல்லாம் பண்ண மாட்டேன். ஆனால் நீங்களே ஜட்ஜ் பண்ணுவீங்க இல்லையா, நானும் சொல்லி தர மாட்டானே, நீங்களே புரிஞ்சுக்குவீங்க, நீங்களே வந்து பண்ண ஜட்ஜ் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்குவீங்க. ஆனால் எதுவான வேணா இருக்கட்டும், பிடிச்சவங்க பிடிக்காதவங்க யாரா வேணா இருக்கட்டும், ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் அக்காட்ஸில் எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டாங்க. எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டாங்க. நான் அதை நம்புறேன், உறுதியாக நம்புறேன். இதெல்லாம் இதுக்கப்புறம் கடைபிடிப்பாங்க அப்படிங்கிறத போல நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாமல் முத முறையா மிடில் ஈஸ்ட்ல ஒரு அமைதியை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதுவும் பணக்கார நாடுகள் இருக்காங்க இல்லையா, அவங்க எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க, காசா பகுதியை ரீபில்டு பண்றதுக்கு உதவுவேன் அப்படிங்கிறது போல. பணக்கார நாடுகள்லாம் சவுதி, யுஏஇ, பெஹ்ரைன், கத்தார், இவங்களாம் இதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா காசா ஸ்ட்ரிப்பை ரெடி பண்ணுவாங்க அப்படிங்கலாம் மாற்று கருத்துல எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் அது அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு உறுதி தரேன், வேர்ல்டு வார் 3 மிடில் ஈஸ்ட்ல ஆரம்பிக்காது. ஏன்னா அமெரிக்காவுக்கு ஆதரவாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நாடுகளும் ஒருமித்த கருத்தெடுத்து இப்போ ஆபிரகாம் அக்காட்ஸில் கையெழுத்து போட்டதுனால, எந்த ஒரு டிஸ்பியூட்டும் இல்லாததுனால, உங்களாம் இணைஞ்சு செயல்படுறதுனால எல்லாம் ஒத்துமை வந்துருச்சு இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் என்ன, எல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. எஜிப்டில் இந்த பிரச்சனை சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த சம்மிட் முடிஞ்சிருச்சு, பீஸ் சம்மிட் 2025 முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த அமைதி மாநாடு மிடில் ஈஸ்டில் முடிஞ்சதுக்கப்புறமா தலைவர் கிளம்பி போயிட்டாரு மிடில் ஈஸ்ட்லேருந்து கிளம்பி அமெரிக்காக்கே போக ஆரம்பிச்சிட்டார். அதாவது அமெரிக்காவோட நட்பு நாடுகளோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத அமைதி மாநாடு பீஸ் சமிட்ன்றது ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டாக கூட்டுறதுக்கு வச்சு பார்த்தாங்க. ஆனால் இப்போ இங்கே மிடில் ஈஸ்டில் வச்சு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் சாதிச்சிருக்காரு. அதே நேரத்தில் மடகாஸ்கரில் இன்னொரு விக்கெட் எடுத்துட்டாங்க ரஷ்யாவோட அலைஸ் அப்படிங்கிற சொல்லலாம். ஏன்னா மடகாஸ்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிபர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் தான். அதை ஏஸ்கபுஸ்கான் நடக்கிற ஒரு எலெக்ஷன் தான். ஆப்பிரிக்கா அந்த பிராந்தியம்னாலே அது அப்படித்தான், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அது எப்படி நடக்கும், ஏது நடக்கும், வருஷமாக ஒருத்தங்க இருப்பாங்க அப்படிங்கலாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். யாரும் ப்ராப்பராக ஆட்சி ஆண்ட மாதிரியான சரித்திரமே இல்லை. இப்படி நடக்கும் அப்படி நடக்கும், மாறிட்டே தான் இருப்பானா. இந்த சஹேல் ரீஜனில் நடக்கக்கூடிய மாதிரியான ஒரு விஷயங்கள் புதுசு ஆப்பிரிக்காவில் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ அது அப்படியே மடகாஸ்கருக்கு வந்துருச்சு. இன்னொரு விக்கெட் போயிடுச்சு பிரான்ஸுக்கு. ஏன்னா அந்த அதிபர் இருக்கிறார் இல்லையா, ஆண்ட்ரி ரெஜ்லோனியா அவர்கள், ஸோ அவங்க நாட்டை விட்டு தப்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸோட மிலிட்ரி பிளைனில் ஏறி டாட்டா அப்படிங்கிற மடகாஸ்கர் விட்டு கிளம்பியே போயிட்டார். ஸோ அந்த அளவுக்கான த்ரெட் அவருக்கு நடந்திருக்கு. என்னன்னா முதல்ல மக்கள் ஜென்ஜி ப்ரொட்டஸ்ட் எப்படி நேபாள் நடந்தோ அதே போல இங்கே நடக்க ஆரம்பிச்சிருக்குது. நடக்க ஆரம்பிச்சோடனே அங்கே இராணுவத்தை கொண்டு வந்து நிப்பாட்டி இராணுவத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள இரும்பு கரம் கொண்டு நொசுங்குங்கள் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. அங்கே இராணுவம் வந்து பார்த்தோன்னே எல்லாம் சின்ன பசங்களா இருக்கிறாங்க. ஜென்ஜி ப்ரொட்டஸ்ட்னாலே உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் நம்ம ஆளுங்க, எப்படிப்பா இவங்களெல்லாம் அடக்கிறது, கலவரம் பண்ணுறவங்கள இரும்புங்க பாகிஸ்தான் சுட்டு தள்ளுவாங்க. அது நாட்டு மக்கள் மேலே கவலை இல்லாத ஒரு நாடு, அது இராணுவம் மட்டுமே இருந்தால் போதும்னு நினைக்கக்கூடிய ஒரு நாடு. ஸோ அவங்கள மாதிரி இங்கே இருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ பார்க்கக்கூடிய சோல்ஜர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க ப்ரொட்டஸ்டர்ஸோட சேர்ந்து உட்காந்து நாங்களும் போராடுவோம் நீதி கிடைக்கும் வரை போராடுவோம்னு உட்காந்துட்டாங்க. இராணுவத்தில் இருக்கக்கூடிய தலைமையெல்லாம் வந்து பாருன்னா, ஐயோ இராணுவமே மாறிடுச்சே அப்படிங்கிறது போல நம்ம கூ பண்ணிடலாம் அப்படிங்கிற ட்ரை பண்ணிக்கிறாங்க. அவர் வண்டி ஏறி கிளம்பி போயிட்டாரு, பிரான்ஸ்க்கே கிளம்பி போயிட்டாரு. இங்கே இன்னொரு விக்கெட் போயிடுச்சு பிரான்ஸுக்கு. ஸோ இப்போ இந்த பகுதியில் திரும்பியும் ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு. இப்போ இங்கே என்ன மாதிரியான ஆட்சிகள் வரப்போகுது, என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது, ஸோ இதுக்கப்புறம் மடகாஸ்கர் எப்படி வேலை செய்ய போகிறாங்க. ஏன்னா இதெல்லாம் இந்த பிராந்தியங்கள்லாம் ரொம்ப முக்கியம் இல்லையா, நம்ம சைடில் இருக்கக்கூடிய பிராந்தியங்கள்லாம் ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ இப்போ இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டாக கழட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பகுதி எப்படி அமையப்போகுது, இந்த பிரிக்ஸ் மாநாடு நடக்குது இல்லையா, அது எந்த அளவுக்கு வெற்றிகரமாக நடக்க போகுது, இல்லை இந்த எஸ்சிஓ சம்மிட் எந்த அளவுக்கு சக்ஸஸ் இந்த சீனாவில் வச்சு காமிச்சாங்க, இப்போ அதுக்கு ட்ரம்ப் அவர்கள் மிடில் ஈஸ்ட் வச்சு காமிச்சிருக்காங்க. ஸோ டைட்டான ஃபைட் போயிட்டு இருக்கு இரு பெருந்தலைங்களுக்குள்ள. அடுத்தது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா பெல்ஜியமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 F-35A ரக ஃபைட்டர் ஜெட்ஸை டெலிவரி பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன 4 F-16 போகும் உக்ரைனுக்கு. ஸோ அதான் இதில் இருக்கக்கூடிய செய்திகள். ஸோ 4 வாங்கிட்டாங்க, எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா இன்டெக்ட் பண்ணி 4 கழட்டி உக்ரைனுக்கு கொடுத்துருவாங்க. அது யார் கொண்டு போய் கொடுப்பா, எப்படி வாங்கி கொண்டு போய் கொடுப்பா அப்படிங்கலாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஆனால் பெல்ஜியம் கிட்ட இருக்கக்கூடிய ரஷ்யாவோட அசட்ஸை எப்படியாவது எடுத்துடணும் அப்படிங்கிறது போல எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்க, அழுத்தங்கள் கொடுக்குறாங்க. பெல்ஜியம் எனக்கு கேரண்டி வேணும், ஷூரிட்டி வேணும், இல்லாமல் நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை போனால் வழக்கம் போல் லார்ஜ் ஸ்கேல் அட்டாக், கர்கிவ்ல எல்லாம் தாக்குதல் நடந்ததுக்கப்புறமா லைட்டே இல்லை,
அதாவது விடிய விடிய வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் இல்லாம மக்கள் கஷ்டப்படுறாங்க. விடிஞ்சதுக்கப்புறம் எல்லா எலக்ட்ரிஷியன்ஸ்லாம் போய் எல்லாம் ரெடி பண்ணி, தீயணைக்கும் வீரர்கள்லாம் தீயணைச்சு, எல்லாம் ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா, காலையில எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்கன்னா, மத்தியானத்துக்கு மேல வேலை செய்ய ஆரம்பிக்குது. கரண்ட் வர ஆரம்பிக்குது. கரெக்ட்டா நைட் ஆனோனே வந்து பண்ணா ரஷ்யா குண்ட போட்டுறாங்க, வெடிச்சது. இதே தொடர்கதையா நடந்துட்டு இருக்குது. நைட் நேரங்கள்ல தான் அதிகமா வின்டர் ஆரம்பிச்சுச்சு. இதுக்கப்புறம் குளிர் அதிகமா இருக்குதுன்னா, நைட் நேரங்கள்ல தான் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் வேணும், கேஸ் வேணும், இதெல்லாம் வேணும். நைட் நேரங்கள்ல கரெக்ட்டா ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்டுர்றாங்க. காலையில எந்திரிச்சு திருப்பி இது ஒரு ரொட்டீனா போயிட்டு இருக்கு. திரும்பவும் ரெடி பண்ண போறோம் அப்படிங்கிற உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அதிகப்படியான செலவினங்கள் உக்ரைன் இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உக்ரைனுக்கு வரக்கூடிய கார்கோ ஷிப், உக்ரைனோட கார்கோ ஷிப் இப்ப கருங்கடல் வந்து பண்ணா முழுகி இருக்கு. அதுவும் 260 கிலோமீட்டர் தொலைவுல பல்கேரியாவோட சிட்டி இருக்கு இல்லையா? ஸோ அதோட தொலைவில் வந்து பார்த்தீங்கன்னா, போர்ட்லேருந்து தொலைவில் இது போல வந்து பண்ண முழுகி இருக்கு. க்ரூவை மீட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. இங்க இருக்கக்கூடிய வெசல்லாம் வந்து பண்ண திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க. துருக்கி இது போல பகுதிகளுக்கு என்ரூட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கருங்கடல்ல டி பேபி ட்ரோன்கள் இருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைன் ஆடுனாங்க. ரஷ்யா அதே போல ஒரு டெக்னாலஜியை சோதனை பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த போர்ட்லாம் எங்கேயாவது போகும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒடசாலாம் போய் டாக் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இதுக்கப்புறம் போர்ட் இது போல தான் நடக்கும். இருக்குன்றதுக்காக விளையாடலாம். கருங்கடல்ல பிரிச்சுக்கலாம். கிழக்கு வச்சுக்கங்க, நாங்க மேற்கு வச்சுக்கிறோம். அப்ப கிழக்கு எது மேற்கு எதுன்னு கடல்ல எப்படி பிரிக்கிறது? அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருந்தது இல்லையா? ஸோ அது மாதிரி பிரிச்சுட்டாங்கன்னா, அப்புறம் துருக்கி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி என்ன இது வரைக்கும்லாம் கேள்விகள் இருந்தது. இந்த ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தை நடத்தும்போது இதுவும் வேணும்னு கேட்டிருந்தார் ட்ரம்ப் அவர்கள் கிட்ட. அதெல்லாம் முடியாது. நீங்க இது யாருக்கு வேணா, அது எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வேணா போட்டுக்கலாம் அப்படிங்கிற ரஷ்ய தரப்பு வந்து ஒத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த டைம்லயே இது போல பிரிச்சுக்கலாம், பாக பிரிவினை பண்ணிக்கலாம்னு கேட்டாங்க. ஆனா இப்ப ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா, திரும்பவும் கருங்கடல்ல ஆளுமை செலுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ரஷ்யர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பயனே இதுதான். இனிஷியலா அடிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். நான் மட்டும் எந்திரிச்சு நின்னுட்டேன் அவனே நீ அவ்வளவுதான் அப்படிங்கிறது போல நம்ம சொல்லுவோம் இல்லையா சேனல்ல. ஸோ அதே போல தான் இங்க நடந்துட்டு இருக்கு. இப்ப கருங்கடல்ல திரும்பவும் ரஷ்யா ஆளுமை செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ துருக்கியோட நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது, மாறப்போகுது அப்படிங்கிறது பார்த்தோம்னா, இந்த சமயத்துல உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் திரும்பவும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. நான் அக்டோபர் 17ஆம் தேதி நான் வாஷிங்டனுக்கு போறேன். வரக்கூடிய 17ஆம் தேதி வாஷிங்டனுக்கு திரும்பவும் ஜெலன்ஸ்கி அவர்கள் போறாரு. மிக முக்கியமான முடிவுகள் எட்டப்படும். எடுத்ததுக்கு அப்புறமா நாங்க ஒரு மாற்றம் கொண்டு வரும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா டாமஹாக் மிசைலோட வருவாரா? இல்ல போனவர் தானா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏன்னா மார்ஷல் லா கொண்டு வரணும். அக்டோபர் 17க்குள்ள மார்ஷல் லாவே அவங்க கொண்டு வர முடியலன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் ஓடி போயிருவாரா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சு நான் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.